கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 25 1-4 1-5. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையாக கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிலும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சுத்திய மரமும். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ கர்த்தர் பார்த்திங்கன்னா இப்போ ஜனங்களை இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது முதல்ல காணிக்கை கேட்ட இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஜனங்கள்கிட்ட காணிக்கை கேட்ட இடம் இந்த இடம் தான். இந்த எதுக்காக இதெல்லாம் அவர் கேட்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் எப்போதுமே மனுஷனோடு சேர்ந்து இருக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் மத்தியான வேலையில் குளிர்ச்சியான வேலையில் என்ன செய்கிறாரு, அவங்க கூட சஞ்சாரிக்கு பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அவங்க கூட சின்ன உலாவுகிற தேவனாக இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 21:3 பார்த்திங்கன்னா என்ன கஷ்டம், 21:3 ஜனங்கள் நடுவில் என்ன செய்கிறாரு, அவர் ஆசம் பண்ணுகிற தேவன். மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய். ஆமாம், அவரிடத்துல வாசம் பண்ணுகிற தேவனாக. இப்போ மனுஷங்கிட்ட என்ன செய்கிறாரு, வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ நமக்கு ஆதாமானவரை விட்டுட்டு போனாலும் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஏற்ற சிலர் தேவனுடைய பிள்ளைகள் சிலர் தெரிந்தெடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா யாக்கோபு நிமித்தம் சிலர் ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யுது, பெருகுது. அவங்க பார்த்திங்கன்னா எகிப்தில் வரும்போது சிலர் லட்சக்கணக்கான பேர் என்ன செஞ்சுறாங்க, பெருகிறாங்க. அப்போ ஆண்டவர் திரளான ஜனங்கள் மத்தியில் இருக்க விரும்புகிற தேவன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவரை சில மறந்துட்டாங்க. எப்படி மறந்தாங்கன்னா, அவங்களோட கஷ்டத்தினாலையும் அவங்களுடைய பாவத்தினாலும் நினச்சிட்டாங்க. அவரை மறந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்போது சில தேவன் மோசேயை எழுப்பி அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாரு, பிரித்து எடுத்து கொண்டுட்டு வராரு அவங்க கூட இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம எகிப்தில் ஆண்டவர் மோசேயை அனுப்பி அந்த ஜனங்களை பிரித்து கொண்டுட்டு வரும்போது அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா மோசேக்கு விரோதமாகவே சில காரியங்கள் நடப்பிக்கிற ஒரு ஜனங்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்கள ஆர்வன் கையிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ அந்த ஜனங்கள் முழுமையான சரி ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு ஜனங்களால். அப்போ அதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் செய்கிறாரு, அவர் தான் விரும்புகிறாரு, மனுஷன் என்ன செய்யலை விரும்பலை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போல்லாம் இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது, நீங்கள் ராஜாக்கள் காலத்தில் பார்க்கும்போது கொடுமையான காரியங்களை பண்ணினாலும் என்ன செய்கிறாரு கர்த்தர், அவர்கள் மத்தியில் இருக்க விரும்புகிற தேவன். யாராவது ஒருத்தர் பேரை சொல்கிறாரு, மோசே நிமித்தம், ஆபிரகாமி நிமித்தம், ஈசாக்கி நிமித்தம், யாக்கோபு நிமித்தம், தாவீது நிமித்தம் நான் சரியாக அந்த உடன்படிக்கை அவங்களோட செஞ்சுக்கிட்டேன், அதன்படி நான் சரியாக அவங்க கூட நான் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் சொல்லி காரியங்களை பார்க்குறோம். இப்படியே பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்து வர்றார். இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாரு, 2 பேர் மேலே 3 பேர் அவங்க நடுவில் என்ன செய்வேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, சீஷர் மத்தியில் திரளான ஜனங்கள் மத்தியில் சின்ன பிள்ளைகள் வர்றது என்ன செய்ய தடை செய்யாதீங்க. எப்போ பார்த்தாலும் சரி சீஷரோட இருக்கிறாரு. நீங்கள் யோவான் 17வது அதிகாரத்தை பார்க்கும்போது நீங்கள் வாசிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டு போகிறதுக்கு மனதில்லாத ஒரு வாக்கியங்களை தான் வசனங்கள் தான் நம்ம பார்ப்போம். என்ன சொல்வார்னா, நான் போகிறேன், நான் திரும்ப வருவேன், உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடு கட்ட போகிறேன், அந்த வீட்டை கட்டிட்டு உங்களை என்ன செய்ய நான் கூட்டிகிட்டு போய் என்ன செய்வேன், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போ தேவன் எப்போவுமே மனுஷன் கூட இருக்க விரும்புகிற தேவன். இவன் என்ன செய்கிறான், அவரை விட்டு தூரம் போகிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது அவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா மலையில் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இவனை பயந்து போய் என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஆண்டவர் என்கிட்ட பேச வேணாம், மோசே நீ பேசி என்னான்னு சொல்லி என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, சரி இவங்களை என்ன செஞ்சு இவங்க மத்தியில் குடியிருக்க நமக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போட்டுட்டு அதுக்கு நடுவில் நான் இருக்கேன்டா, நீங்கள் சுற்றி இருங்க,
அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இந்த கோத்திரங்கள் சரி 3 வடக்க 3 தெற்க 3 கிழக்க 3 மேற்க 3ன்னு சொல்லி பிரித்து போட்டு நடுவில் வந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டி அதில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இந்த காணிக்கைகளை வந்து வாங்க சொல்கிறார். பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவு என்னுடைய, எல்லாமே அவருடையது. அப்புறம் எதுக்கு இந்த மனுஷங்கிட்ட போய் வாங்கினேன் அப்படின்னா, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, வேறு எதுக்கு இந்த மனுஷங்கிட்ட போய் வாங்கினேன், எங்கிட்ட போனாலும் ஓடி ஓடி போகிறேன். அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறாரு, காணிக்கை வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படித்தானே? அப்படி காணிக்கை வாங்குன்னு சொல்லி சொல்லும்போது என்னெல்லாம் வாங்க சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு விருப்பம் இருக்கிறவன் உற்சாகமாக கொடுக்குற மட்டும் என்ன செய்ய, காணிக்கையை வாங்கு, கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அவன் கூட இருக்க விரும்புகிறேன், அப்போ என் கூட இருக்க விரும்புகிற ஒரு ஜனக்கூட்டத்தை நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்டவங்ககிட்ட நீ என்ன செய்ய, காணிக்கையை வாங்கு. பவுலோட சில உற்சாகம் உள்ள ஒரு கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கு. ஏன் இப்போ எனக்கு என்னை நேசிக்கிற இல்லை எனக்கு விரும்பி கொடுக்குறேன். இப்போ நான் அவங்கள்ட்ட வந்து 100 ரூபா கேட்குறேன், சலிச்சுக்கிட்டு கொடுத்தா என்ன செய்வேன், வாங்கக்கூடிய நிலைமையிலேருந்து சலிச்சுக்கிட்டதை கூட வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் அடுத்து வந்து வாங்குறதுக்கு எனக்கு யோசிப்பேன். அப்போ போன தடவை என்ன செஞ்சாங்க, ரொம்ப சலிச்சுக்கிட்டு கொடுத்தாங்க, ஒரு 100 ரூபா கடன் கேட்டதுக்கு. திரும்ப அவங்ககிட்ட போய் கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா, திரும்ப எப்படி போய் கேட்குறது. அப்படி நான் ரொம்ப தேவை உள்ளவங்களாக இருந்தாலும் கூட சரி, நான் வந்து கேட்கும்போது என்ன செஞ்சேன், ஒரு இடம் 100 ரூபா கொடுத்தேன், இனி என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கட்டன் ரேட்டாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் திரும்ப வந்து வாங்க முடியாது. நான் எப்படி தான் வந்து கேட்டாலும் நீங்கள் சலிக்காமல் கொடுக்கும்போது நான் திரும்ப வருவேன். இப்போ நீ இப்போ பார்த்தாலும் கொடுக்குறீங்க, அதனால தான் அவங்க வர்றாங்க, ஒரு இடம் நீங்கள் கொடுக்காமல் இருந்து பாருங்கள், அப்போ அவங்க கொடுக்காம அவங்க வராமல் இருப்பாங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு பார்த்திங்கன்னா, ஒரு சலிக்காத ஆள், உற்சாகமாக நம்ம சார்ந்து கூடக்கூடிய ஆளுகிட்ட என்ன செய்ய, நீ வந்து காணிக்கைகளை வாங்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, காணிக்கை கேட்கும்போது சலித்து கொடுக்குற ஆள், சரிக்காமல் கொடுக்குற ஆளாக இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காணிக்கை கொடுக்குறதுல அவங்கள மிஞ்சின ஆளே கிடையாது. அதை பலியிடுவாங்க, இதை பலியிடுவாங்க, கொத்தரமாக பலியிடுவாங்க, இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், மற்றது சொல்லுவாங்க. நான் எனக்கு காடை வேணும், கறி வேணும், மீன் வேணும், மட்டன் வேணும், சிக்கன் வேணும் கேட்பானே. இந்த காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மோசையை கேட்டுட்டு இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏதாவது வேதத்தில் இருக்கா? இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் வந்து இஸ்ரவேல் என்ன செய்கிறாங்க, காணிக்கையை வந்து தாராளமாக கொடுத்ததுனால இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, ஆசீர்வாதமான ஒரு நாட்டில் இருக்கு. கொடுங்கள பொழுது கொடுக்கப்படுங்க வேத வசனத்தின்படி அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஆபிரகாமின் புத்திரராக இருக்கிறத காட்டில் அவங்க கொடுக்குறதுல செய்கிறாங்க, ஒரு வல்லவர்களாக கொடுக்குற ஆண்டவருக்காக கொடுக்குறதுல வந்து சார் அவங்க வந்து ஒரு பிசினார்த்தன கஞ்சத்தனமே அவங்ககிட்ட இல்லை. அதனால தான் அவங்க செய்கிறாங்க வந்து இந்த உலகத்தில் வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து அவங்ககிட்ட நம்ம வந்து கற்றுக்கணும். இன்றைக்கி ஒரு காணிக்கை இன்னொரு காணிக்கை கேட்டு நமக்கு எனக்கு எரிச்சலாக வருது. இப்போ பார்த்தாலும் காணிக்க இப்போ தானே கொடுத்தோம், திரும்ப கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சலிப்பாக இருக்குது. சும்மா காணிக்கைன்றாங்க. ஆனால் அங்கே எத்தனை காணிக்கை வந்து இப்போ நீங்கள் பழைய ஏற்பாடை பார்க்கும்போது, நீங்கள் யாத்திராகமத்தில், லேவியராகமத்தில், எண்ணாகமத்தில், உபாகத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட காணிக்கைகள் வரும். எல்லாமே கொடுத்துட்டு தான் இருப்பான், மாட்டேன்னு சொல்ல மாட்டான். சரியா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து வாங்குகிற தேவனாக இருக்கிறார். அப்படி வாங்கும்போது அவர் என்ன 4வது வசனம் வாசிங்க, 25 நாள் பார்த்துட்டு வர்றோம். வாசி. இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் 5 சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் போதும், அது வரைக்கும் போதும். அப்போ என்ன வாங்க சொல்கிறாருன்னா, நிறம் இருக்குது. இது வந்து இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோல். இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ முதல்ல வந்து எடுத்துக்கணும், ரத்தாம்பர நூல் எடுத்துக்கிறோம். அவங்ககிட்ட தான் வாங்க சொல்கிறாரு. அவங்ககிட்ட வாங்கி தான் சொல்கிறார், கூடாரம் வந்து போட சொல்கிறாரு. இவரே என்ன செய்யலாம், எல்லாமே தேவ தூதர்களை கொண்டு என்ன செஞ்சிடலாம், கண்டிப்பாக செய்திடலாம். ஆனால் இவங்க ஏன் கர்த்தர் வந்து அவங்களை கொண்டு செய்ய சொல்கிறார் அப்படிங்கும்போது, அவர்களுடைய பக்தியும் இந்த உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய காரியங்களோட வந்து இடைப்படுகிற அல்லது தொடர்புள்ள ஒரு காரியங்களாக இருக்குது. இன்றைக்கி உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை எல்லாம் வசதி வச்சுருக்கிறாரு.
இப்போ நீ ஆண்டவருக்காக நீங்கள் வந்து ஊழியம் செய்யும்போது வந்து தேவதூதர்களை கொண்டு ஊழியம் செய்யலாம். அப்போ உங்களை எதுக்கு தெரிந்தெடுக்கணும்? புரியுதா? அது மாதிரி ஆண்டவர் வந்து அவருடைய பணிக்கு அவருடைய வேலை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அதை பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி வந்து சாமிகளை கொண்டு என்ன செஞ்ச ஆலயத்தில் அவங்க அம்மா விட்டதுனால தான் அவன் என்ன செஞ்ச பெரிய ஆளான. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ஆலயத்தில் போய் 2 பிள்ளைகளை விட்டு வேலை பார்க்க வைக்கிறாங்க. என் பிள்ளை போய் என்ன செய்யுது, கூட்டுறதா, பாய விரிக்கிறதா, துடைக்கிறதா, இல்லை நான் போய் கூட்டுறதா, பாய விரிக்கிறதா, துடைக்கிறதா அப்படின்னு போய் என்ன செய்கிற பெரிய லேண்ட்லார்டு மாதிரி போயிட்டு சேரை கூட துடைக்காமல் உட்காந்துட்டு வந்துடுறோம். அப்படி தானே? ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் அல்லது தேவனுடைய காரியங்களில் வந்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஈடுபாடோடு அந்த காரியங்கள் செய்யணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவன் உயர்த்துகிற தேவன், நம்மை பயன்படுத்துகிற தேவன், நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன். நமக்கு முடியலை, நம்மளை வந்து கூப்பிட்றாங்க, கூப்பிடல, நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா கூட்டுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் கூப்பிட போகிறாங்களா? மைக்கை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு வேணால் ஆளை தேடுவாங்க, பார்ப்பாங்க, ஆள் தோரணை பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சேரை துடைக்கிறதுக்கோ ஒரு கூட்டுறதுக்கோ ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கோ என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தடை பண்ண மாட்டாங்க. அப்போ அதை வந்து உலகத்தில் உள்ள மக்கள் தடை பண்ண மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அர்த்தம் பார்ப்பாங்க. யார் தன்னை தாழ்த்து தேவனுடைய ஆலயம் வந்து அழுக்காக இருக்குது, தேவனுடைய ஆலயம் வந்து அசுத்தமாக இருக்குது, தேவனுடைய ஆலயம் வந்து ஆண்டவர் வந்து உலாவுகிற தேவன், அதை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும் மைண்டு சிந்தையில் இருக்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்த்துருவேன். அப்படி வேலை பார்க்கும்போது தான் சில கர்த்தரவனை உயர்த்துகிற தேவன். நிறைய ஊழியக்காரங்களுடைய நீங்கள் ஆரம்ப கால சரித்திரங்களை பார்த்து அவங்க சாட்சிகளை பார்த்தீங்கன்னா அப்படி தான் வளர்ந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த சபையிலுடைய பசங்க வேணால் ஹை லெவலில் இருக்கலாம். பட் ஆனால் அந்த சபை வந்து எப்படி கட்டப்பட்டுக்குன்னா அவங்க தாய் தகப்பனுடைய தியாகத்தினால அடிமையாக இருந்து வேலை பார்த்ததுனால என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைகள் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வந்து அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறதுனால அவங்க பெருமை மிக்கவர் இல்லை, அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறதுனால அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் உடையவர்கள் இல்லை. என்றைக்கு அந்த பிளாட்ஃபார்மை போடுறதுக்கு அந்த அஸ்திபாரத்தை பேஸ்மெண்ட்டை போட்டு போனாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே என்ன இருக்குங்க, பரலோகத்தில் வெகுமதி பலன் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போட்ட பிளாட்ஃபார்மில் நான் நின்றுட்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டு போனாலும் எனக்கு அங்கே என்ன இருக்காது, பலன் இருக்காது. யார் போட்டாங்களோ அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட்டுடைய காரியம் அவங்களுக்குரிய பலன் தான் அங்கே கிடைக்கும். எத்தனை பேர் வந்து எவ்வளோ பேர் பயன்படுத்தப்பட்டாலும் பயங்கர பெரிய லெவலாக வந்தாலும் அதோட கிரெடிட்னு சொல்லுவாங்க, அதோட எல்லா காரியங்களுடைய பலன் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேரும். இன்றைக்கி இருக்கிறவனுக்கு சேருமா, சேரா? ஆனால் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து அவங்க அப்பா மாதிரியோ அவங்க அம்மா மாதிரியோ இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க, நானும் இவ்வளோ கஷ்டப்படணும், நான் மயக்கப்பட்டு பிடிச்சா பத்தாது, மற்ற வேலையை நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் ஈடுபாடோடு இருந்தால் அவனுக்கு கிரெடிட் எங்கேயும் உண்டு, பரலோகத்தில் உண்டு, இங்கேயும் உண்டு. சரியா? அப்போது ஆண்டவர் வந்து ரத்தாம்பர நூல் ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதுக்கு ரத்தாம்பர நூல்? ரத்தாம்பரம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நீதியால் பண்ணுனா பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சரி. இதில் நமக்கு வந்து அரசியல் தலைவர்கள் இல்லை நம்ம பெரிய கல்யாணம் அதுக்கு பேர் தான் ரத்தாம்பரம். சரி. அப்போ ரத்தாம்பரம் அப்படிங்கும்போது இது விலை மதிப்பற்றது, ரத்தின கம்பளம். சரியா? அடர்த்தியான சிவப்பு நிறம் உடையது. நம்ம சர்ச்சிலெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க, நமக்கு ஆல்ட்ரிலேருந்து இது வரைக்கும் வந்து விரிச்சு விட்ருப்பாங்க. அது ரத்தாம்பரெல்லாம் அந்த சிவப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் வீட்டில் விரிச்சிருக்கீங்களா, இது பேர் என்ன, கார்பெட்டு மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டிவியில் பார்க்கலாம். இந்த பிரதமர் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த ஆல்ட்ரிலேருந்து சிவப்பு கலர் ரத்தின கம்பள வரவேற்பு சிவப்பு கலர் போட்டு அந்த ரெட்டு வரைக்கும் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ரத்தின கம்பளம் அது வந்து பயங்கர ரெட் கலரில் இருக்கும். ரத்தின கல்லே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிவப்பு கலரில் இருக்கும். ரத்தாம்பர நூல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எங்கே போய் சேகரித்தாங்க நமக்கு வேதத்தில் சொல்லப்படாது. ஆனால் இவங்க இருந்தது வந்து வனாந்தரம். அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க,
எப்படியும் அதை சேகரித்து செஞ்சுப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கத்தர் வச்சுருப்பார், அதை கட்டளையிட்டுப்பார். அவங்க போன இடம் பாலைவனம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பாலைவனமாக இருந்துச்சு, மணலாக இருந்துச்சு, ஒரு இடத்துல தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அப்படிலாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து அவங்க போகும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பாதையில் விட மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் இந்த ராஜ பாதையில் போகிறோம், இல்லை போகக்கூடாது பேசி இந்த பக்கம் போவாங்க. அப்படி போகும்போது இந்த நூலெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்திருக்கும். இல்லாமல் கத்தரிசி கட்டளையிட்டு இருக்க மாட்டார். பானத்தில் மண்ணாக கொண்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்திருப்பார். அது ஒரு காலகட்டத்தில். ஆனால் மண்ணா வந்து 40 வருஷமாக அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து யோர்தானை கடந்து கில்காலில் வந்து அவங்க வந்து அந்த அங்கே உள்ள தானியத்தை வந்து புசிக்கும் போது அந்த மண்ணா நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதையும் சாப்பிட்டாங்களா, இதையும் சாப்பிட்டாங்க, நமக்கு மறைவாக வைக்கப்பட்டு வெறும் மண்ணாக மட்டும் சாப்பிட்டாங்க, காடை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒன்றும் சாப்பிடலை அப்படிங்கிறது நமக்கு வந்து வேதத்தில் சொல்லப்படலை. பட் ஆனால் வந்து நாங்கள் தண்ணி மட்டும் குடிச்சு போகிறோம், இந்த வழியாக போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க ஊருக்குள்ளே போகும்போது அப்புறம் பலி செலுத்துகிறாங்களே. இப்போ பலி செலுத்தும் போது என்ன செய்கிறாங்க, கனிகள் எல்லாம் செலுத்துகிறாங்க, திராட்சை பழத்தெல்லாம் செலுத்துகிறாங்க இல்லையா. அப்போ ஏதோ ஒன்று அங்கே வந்து நடந்திருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரே பாலைவனமாக இருந்திருக்கு, மண்ணாக இருந்திருக்கு, மணலாக இருந்திருக்கு, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து வரும். சரி, அப்போ ரத்தாம்பரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரத்தாம்பரத்தை வந்து கத்தர் எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னு அது ஒரு விலையேற பெற்ற ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெருமைக்குரிய ஒரு பொருள். எப்படி அரசியல் தலைவர்கள் வரும்போது ரத்தின கம்பளம் விற்பாங்க, பெரிய பெரிய கல்யாண வீட்டுகள் என்ன செய்வாங்க, பெரிய இப்போ சாதாரண கல்யாணத்தில் பெரிய அந்த இப்போ அம்பானி அந்த மாதிரி வீட்டுகள்னு சொன்னால் ரத்தின கம்பளம் விற்கிறாங்களான்னு தெரியலை. பட் ஆனால் நம்ம வந்து டிவியில் பார்க்கும்போது அரசியல் தலைவர்கள் ரத்தின கம்பள வரவேற்போடு செஞ்சு அவங்கள வந்து வரவேற்றாங்க. மோடி வந்து ரத்தின கம்பள வரவேற்போடு வரவேற்று அவர் வந்து சிவப்பு கம்பளத்தில் சார் நடந்து போவார். அப்போ இது ஒரு பெருமைக்குரிய ஒரு விலையேற பெற்ற எல்லாத்த பார்க்க வந்து ரொம்ப பயங்கர சிவப்பாக இருக்கும். அந்த ரத்தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிவப்பாக இருக்குது. நம்ம நேராக பார்த்தது கிடையாது. ஆமாம், நம்ம டிவியில் பார்த்துருக்குறோம், பட் நம்ம நேராக பார்த்ததில்ல, நேரம் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சர்ச்சில் விரிச்சிருப்பாங்க அந்த ரத்தின கம்பளெல்லாம் அந்த சிவப்பு கலரில் விரிச்சிருப்பாங்க அந்த ஆல்டர்லேருந்து வெளியில் வரைக்கும் விரிச்சிருப்பாங்க. நமக்கு முந்தியுள்ள சர்ச்சில் சிவப்பு கலரில் வந்து ஒரு கார்பெட் விரிச்சிருப்பாங்க. ஆனால் ரத்தின கம்பளம் கிடையாது, சிவப்பு கலரில் விரிச்சிருப்பாங்க. இதை எதுக்கு வந்து இந்த ரத்தாம்பரத்தை வந்து சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏசா என்ன செய்கிறேன், சிவப்பான கூழின் மேல் என்ன செஞ்சேன், ஆசைப்பட்டவனாக இருந்தேன். அப்படி பார்க்கும்போது அவன் வந்து சிவப்பான கூழ் ஆசைப்பட அவனுக்கு வந்து சிவப்பு நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு வந்து எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும் போது ஒரு சில எனக்கு சிவப்பு கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அவனுக்கு வந்து சிவப்பாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் என்ன செய்கிறான், அவனோட சொத்தம் கூட விற்று அவன் வந்து கூழுக்கு பசிக்கு சாப்பிட்டதில்ல, அந்த சிவப்பான கூழ் மேலே செய்ய அவன் கலரு அவனை செய்ய அட்ராக்ட் பண்ணி அவனை சாப்பிட வைக்கிது. இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நூடுல்ஸு கண்டதெல்லாம் கடையில் படிக்கும்போது அதோட அந்த இதை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அதை அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் எப்படி பார்த்து வளர்ந்தோம், ஏதாவது கலரை பார்த்து சாப்பிட்டோமா? சத்தான பொருள் இல்லை, நாம் அப்படி நம்ம வளர்க்கப்படல. நம்ம இருக்கிற காலத்தில் அதெல்லாம் இல்லை. இந்த நூடுல்ஸு மலங்க சாப்பாடு கஷ்டப்பட்டது. இது அந்த கலரை பார்த்து இந்த கலர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட மாதிரிலாம் நமக்கு வந்து ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கலர் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம்னால என்ன செய்கிறான், அவன் வந்து செய்கிறான் ஏதோம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ஏரோது ராஜாக்களை சேர்ந்து சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு வந்து செய்வாங்க, அவங்க வந்து போட ஆரம்பித்தாங்க. அரசர்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் நினச்சிருப்பாங்க, அவங்களுடைய ஆடைகள் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அவங்களுடைய ராஜாக்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலந்து இருக்கும். அப்போ தான் அவங்களோட அந்த பாரம்பரியத்தை வந்தது அந்த சிவப்பு ஆடை. ஏரோது ராஜா கொண்டு வந்து சிவப்பு ஆடை. நீங்கள் நிறைய ராஜாக்களை பார்த்திங்கன்னா அவங்க சேர்ந்து சிவப்பு ட்ரெஸ் வந்து அவங்களுடைய ஆடைகள் வந்து கலந்துருக்கும். ராஜாவுடைய ஆடைகள் வந்து கலந்துருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் கொடியை வச்சுருப்பேன். அவன் எதுக்கு வச்சுருக்கேன், ஏசு கிறிஸ்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்னு சொல்லுவார். பொது உடைமை, எல்லாருக்கும் எல்லாம் வேணும், அது வந்து பொது உடைமை. எம்ஜிஆர் அப்படிப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எல்லாமே வேணும், அது பொது உடைமை கட்சி. அதாவது பணக்காரன் ஏழை அப்படிலாம் கிடையாது. சீனா நாடு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்களுடைய சட்டத்திட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது என்னென்னா அவங்களுடைய சம்பளமெல்லாம் வந்து ஏதோ ஒன்று செய்கிறாங்க. நமக்கு வந்து இந்த பொங்கல் பரிசு கொடுக்குற மாதிரி செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள கார்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னா பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அப்புறம் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு கூட என்னது இல்லை, அந்த அவங்களுடைய லாபம் வரும் பார்த்திங்களா, அந்த லாபத்தை எல்லாருக்கும் பிரித்து சமமாக சொன்னாங்க அந்த பேங்க்கில் போட்டு விட்றாங்க.
இப்போ உங்களுக்கு வருது லாபம் வச்சுங்க. இப்போ நம்ம அவங்க நடுத்தரில் வந்து எத்தனை குடும்பம் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அது ஒரு தேர்வாக பிரிக்கிறாங்க. இப்போ உங்கள் தெருவில் வந்து ஒரு 100 வீடு 150 வீடு இருக்கு வச்சுங்க. 150 வீடு வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. வேலை பார்க்கும்போது 150 வீட்டில் உள்ள எத்தனை பேர் வேலை பார்க்குது? 150 பேரில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு வந்து 1 லட்ச ரூபா வருது. ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா, 1 கோடி வருதுச்சுங்க. இந்த 1 கோடியை உங்களுக்கு வந்து இப்போ 1 லட்சம் வருதுன்னா அந்த 1 லட்சத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறது கிடையாது. என்ன பண்ணால் 100 கோடி ஆக்கிக்கிறாங்க. இந்த 100 கோடியை 100 குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதுதான் அந்த பொது உடைமை. நீ வேலை பார்த்தா ஓலாமல் உனக்கு கிடையாது. ரைட்டா? வார்டு மாதிரி பிரிச்சுருக்காங்க, தெரு மாதிரி பிரிச்சுருக்காங்க. அப்படி பிரிக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு எல்லாருமே 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, முன்ன பின்ன வாங்கியிருப்பாங்க, கூட வாங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம 1 கோடி வருது அப்படின்னா 100 பேருக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அதை அப்படி செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. பிரித்து அதை என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் போடும்போது சீனாவில் பிறந்தவனுக்கு பிறந்த பிள்ளைக்கு இப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னு போகும்போது நீங்கள் அங்கே போயிருக்கீங்கன்னா உங்கள் மகா இருக்கா, நீங்கள் போயிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மகளுக்கு உண்டு. ஏன்னா உங்கள் மகளுக்கு வந்து கணவனுடைய வரும்போது உங்கள் மகளுக்கு இருக்குது, உங்கள் பேத்திக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்கு மகளுக்காக போயிருந்தால் உங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொது உடைமை, அதாவது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஒருத்தர் வந்து அனுபவிக்கக்கூடாது. இது கம்யூனிஸ்ட்காரனுடைய கொள்கை. அவன் என்ன செய்ய சிவப்பு கொடி வைக்கிறேன், சரியா? அப்போ அரசியல் தலைவர்கள், கவர்மெண்ட் அஃபிஷியல் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த சிவப்பு கொடி அது விலையேற பெற்றது, பெருமை மிக்கது. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஏசாக்கிட்டேருந்து வந்துச்சு. அப்போ கர்த்தர் வந்து அந்த பெருமை மிக்க அந்த காரியங்களை என்ன செய்கிறாருன்னா, இவர் என்ன செய்கிறாருன்னா ரத்தாம்பர நூலை என்ன செய்கிறாருன்னா அதை கொண்டு சேகரித்து நீ ஆசாரிப்பு கூடாரம் பண்ணுறதுக்காக நீ அதை செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரத்தாம்பரம் அப்படிங்கும்போது விலையேற பெற்றது. 2வது வந்து சிவப்பு நிறம். 2வது சிவப்பு நிறம். இதை வந்து எதோட வந்து கர்த்தர் வந்து தொடர்புபடுத்துகிறாருன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு தொடர்புபடுத்துகிறார். அன்றைக்கி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு? எங்கே ஆட்டுக்குட்டி வந்து தோலுடையை உண்டு பண்ணார், ஆமாம், அந்த பலியை கொண்டு வந்து செலுத்துகிறாரு. அதே மாதிரி இந்த சிவப்பு கலர் வந்து ஆண்டவருடைய ரத்தத்தை வந்து வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய ரத்தமானது என்ன செய்யும், மீட்பை கொண்டு வரும் அப்படிங்கிற வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் செய்கிறார். இதை நடைமுறைப்படுத்துகிற தேவன். ஒரு சின்ன பிள்ளைலாம் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்க வைக்கணும். நிறையா படிக்கிறாங்க, வேலையில் சேர்றாங்க, சேர்ந்து எக்ஸ்போஸ்லாம் போகிறாங்க. அப்போ நம்ம ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆஹா, இதுக்காகத்தான் நான் செஞ்சதை படிச்சிருக்கேன். இப்போ நம்ம படிக்கிற வரைக்கும் அர்ச்சனா மழை வருது, மின்னல் வந்து அர்ச்சனால அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம், சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டோம். படிக்கும்போது என்ன செய்யுது, தண்ணியெல்லாம் ஆவியாகி மேலே போய் மழையே பெஞ்சிச்சு. அப்போ அந்த படிப்பு வந்து என்னுடைய வாழ்க்கையில் செய்து இடைப்படுகிற காரியங்களாக இருக்குது. அப்போ கர்த்தர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிற காரியங்களை செய்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக செய்கிறார், அவங்களோட வாழ்க்கையில் செய்கிறாரு, ஈடுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவனுக்கு என்னன்னு தெரியாது. போய் ரத்தாம்பர நூலை கொண்டுட்டு வா, சிவப்பு நூலை கொண்டுட்டு வா, இளநீல நூலை கொண்டுட்டு வான்னு சொல்கிறாரு. பட் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட இப்போ மோனிஸே சொல்லுங்கள், எனக்கு இதை கொண்டுட்டு வாடான்னு என்ன செய்வேன், வாங்கிட்டு வந்து தான் கொடுப்பேன். அது எதுக்கு என்னன்னு செய்யாது தெரியாது. அதை அவனுக்கு பிறகுக்கு வந்து இந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்காக இந்த வேலையை நான் சொன்னேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ 2000 வருஷத்தில் நடக்க போகிற காரியங்களை இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கிட்டத்தட்ட 1500 கிமு 1500 என்ன செய்கிறாரு, அந்த வாழ்க்கையோடு என்ன செய்கிறாரு, அதை வந்து பயணிக்கிறதுக்கு ஒத்து வருகிறதுக்கு என்ன செய்கிறாரு, அந்த காரியங்களை பயன்படுத்துறதுக்காக என்ன செய்கிறாரு, சிவப்பு நூலை நீங்கள் ரத்தாம்பர நூலை என்ன செய்யுங்க கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்கிறாரு, சிவப்பு நூலையும் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். சிவப்பு நூல் ரத்தாம்பர நூல். இப்போ சிவப்பு நூல் அப்படிங்கும்போது அது நார்மலாக ஒரு நூலாக இருக்கலாம். ரைட்டா, புரியுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளநீல நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இளநீல நூல் அது கீழே வருது, அதுக்கு மேலே இருக்குது. இது அந்த ரத்தாம்பரம் அடுத்தது அதுக்கு முன்னாடி வரும் சிவப்பு நூல் வரும். சரியா? இந்த சிவப்பு நூலை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்காக செய்கிறாரு. அந்த சிவப்பு நூலை செய்கிறார், கொண்டுட்டு வர சொல்கிறார். இந்த ரத்தாம்பர நூலுக்கு வந்து நமக்கு ஒரு வசனம் இருக்கும்ல, வெண்மையாய் மாற்றுவேன், சிவேர் என்றிருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன். சங்கீதத்தில் வராது.
ஏசாயா 1:18. ஏசாயா 1. 1:18 போடுங்க. இல்லையா? உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அடுத்தது இந்த ரத்தாம்பரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கர்த்தர் வந்து இதில் சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது எரேமியா 4:30 யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துறோம். ஏசாயா 4:30 ரத்தாம்பரம். ஏசாயா 4:30. ஏசாயால 4:30. 4:30. எரேமியா 4:30. பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோரநாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். இது வந்து இஸ்ரவேலை குறித்து சொல்கிறோம். இஸ்ரவேலை குறித்து சொல்கிறது எரேமியா 4:30. எரேமியா 10:9. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீசிலும் பொன் பூப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாக இருக்கும். இந்த ரத்தாம்பரம் எதுக்கு விக்கிரகங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஈடுபடுத்துகிற ஒரு காரியத்தை வந்து இதில் பார்க்குறோம். இப்போ நம்ம 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். புலம்பல் 4:5. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆமாம், இஸ்ரவேல் எப்படிப்பட்டவங்களா? ரத்தாம்பரத்தை உடுத்துனா வசதியான ஒரு ஆட்களாக இருந்தாங்க. எசேக்கியேல் 27:7, 27:7.
எகிப்திலிருந்து வந்த சித்திர தையலுள்ள சணல் நூல் புடவை நீ விருத்த பாயாய் இருந்தது. எலிசா தீவுகளின் இளநீலமும் ரத்தாம்பரமும் உன் விதானமாய் இருந்தது. ஆமாம், யாருக்கு? தீருராஜா ரத்தாம்பரம் உடுத்தின ஒரு மனுஷனை வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். எசேக்கியேல் 27:16, அதில் 16. சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் ரத்தாம்பரங்களையும் சித்திர தையல் ஆடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும். அப்போ அந்த எசேக்கியேல் போது தீரு சந்தையில் என்ன செய்கிறாங்கன்னா, சீரியர் என்ன பண்ணாங்க, ரத்தாம்பரத்தை கொண்டு விற்கிற இடமா இருந்துச்சு. தானியேல் 5:7. ராஜா உரத்த சத்தமிட்டு சோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே அந்த விலையேறப்பெற்ற அந்த அதுக்கு மதிப்பு மிக்கதுக்காக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 16 அதுலேயே பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே. ஆமாம், அது விலையேறப்பெற்றது. அது 29, அதிலே 29 பெருமை மிக்கது, விலையேறப்பெற்றது. அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்திலே பொன் சரப்பணியும் கற்பிக்கவும். 2:3 நாகும் 2:3. தானியேல் 5:29. அதுக்கடுத்து நாகும் 2:3. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் போதும். அவன் இப்போ ரத்தமயமாகும் போது அவன் நினிவே ராஜா அவனை குறித்து சொல்லியிருக்காங்க. அப்போ 16:14 லீதியால் செய்கிறான், ரத்தாம்பரத்து வியாபாரியாக இருக்கிறான், அவள் வசதியானவன். லூக்கா 16:19 ஐஸ்வர்யவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட. ஆமாம், ரெஸ்ட் போட்டிருந்தேன். வெளிப்படுத்தல் 17:4 17:4 1:7-4. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்க. ஆமாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன், வேசித்தனம், எருசலேம் எல்லாமே குறிக்கும். அந்த ரத்தாம்பரம் போய் அங்கே போய் என்ன செய்ய தொடர்புபடுத்தி கருத்தை வந்து வச்சுருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18:11 18:11. அப்போஸ்தலர் வெளிப்படுத்தல் 18:11. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு. 18:11. வெளிப்படுத்தல் 18:11. வெளிப்படுத்தின விசேஷம் 18:11. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும்
ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் இதெல்லாம் பெருமை மிக்கது, பாவம் மிக்கது, வேசித்தனத்தோட ஆடாது தொடர்பு படுத்துகிறாங்க. ராஜாக்கள் எல்லாமே வந்து விலையேற பெற்றதாக இருக்குது. ஆனாலும் தேவன் வந்து இந்த எல்லா காரியங்களும் இதோடைய ரத்தத்தினால மீட்கக்கூடியவர் அப்படிங்கிறக்காக செய்கிறார். ரத்தாம்பர நூல் செய்கிறாரு, சேகரித்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டுட்டு வர சொல்கிறார். பார்த்த விஷயங்களை ரத்தாம்பர நூலை வந்து எதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டுட்டு வர சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ரத்தம் சிவப்பு நிறம், சிவப்பு நூல் ரத்தாம்பரம். இந்த ரத்தாம்பரத்தை பார்க்கும்போது விக்கிரகங்களுக்கு கொடுத்துறாங்க, ராஜாக்கள் கொடுத்துறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, பெருமை மிக்க வேசித்தனம் மிக்க சந்தைகளில் விற்கப்படும் போது பணக்காரன் என்ன செய்யறான், அதை வாங்கி என்ன செய்கிறான், செலவு அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்கிறான், காசை கொடுத்து என்ன செய்கிறான், போட்டுக்கிறேன். ஐஸ்வர்யான அதே மாதிரி ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போடும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இந்த பாவத்தெல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த பாவத்தெல்லாம் கழுவப்பட வேணுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், நீட்கப்பட வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் என்ன செய்கிறார், ரத்தாம்பர சிவப்பான நூல் என்ன செய்கிறாரு, ஜனங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து போட சொல்கிறார். புரியுதா? என்னாகும் 4:13. பலிபீடத்தை சாம்பலற விலக்கி அதன் மேல் ரத்தாம்பரத்து பட்டியை விட்டு. ஆமாம், இங்கே என்ன பண்ணுறாரு, நூலை வந்து சேர்க்க சொல்கிறாரு. நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ரத்தாம்பரத்துக்கு அதை ஒடுக்கும்போது அந்த சாம்பலுக்கு இந்த ரத்தாம்பர துப்பட்டி இருக்கிறாருன்னா கட்டி கொண்டு போய் எங்கே கொண்டு சேர்க்கன்னா, அந்த சாம்பலை கொண்டு வந்து அந்த சுத்தமான ஜலத்தை கரைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு வந்து என்ன செய்கிறார், இதை வந்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இது வந்து இதுக்குள்ளே போனோம்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம இங்கே வந்துடுவோம். ரத்தாம்பரம் எதுக்குன்னு நியாயாதிபதி 8:26. இந்த பலகை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிந்தாக்களும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரம். ஆமாம், மீதியானிய ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்கள். 2 சாமுவேல் 1:24. 2 சாமுவேல் 1:24. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து. எஸ்தர் 8:15. எஸ்தர் 8:15. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜவஸ்திரம். நீதிமொழிகள் 31:22. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. சரி, அப்போ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ரத்தாம்பரத்தை வந்து பெருமை மிக்கது, விலையேற பெற்றது,
கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு. சாம்பலை பயன்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரத்தாம்பரங்கிறது பார்த்திங்கன்னா விலையேற பெற்றது, பெருமை மிக்கது, விக்கிரகங்களோட இடைப்பட்டது, வேசித்தன ஸ்திரியோட இடைப்பட்டது. வெளிப்படுத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிறமாக இருக்குது, ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்டதை மீட்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வந்து அவருடைய வாழ்க்கையோடு இணைத்து தொடர்புபடுத்தி அதை பயன்படுத்துவதற்காக என்ன செய்கிறாரு, ஜனங்கள் என்ன செய்கிறாரு, ரத்தாம்பர நூலை சேகரித்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காலமும் நேரமும் இருக்குமானா நம்ம என்ன செய்யலாம், அந்த ரத்தாம்பர நூல் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி எப்படி எங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பின்னாட்களை நாம் பார்ப்போம். சரியா? அடுத்து வந்து இளநீல நூல், சிவப்பு நூல், இது ரெண்டு வந்து ஒன்றா வந்துடும். சிவப்பு நூல் அப்படிங்கும்போது பண்ணும்போது ரத்தாம்பர சிவப்பு, இந்த சிவப்பு எல்லாம் வரும், ரெண்டு ஒன்றா வந்துடும். இப்போ வந்து இளநீல நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரா, ரத்தாம்பர நூலுக்கு அடுத்து இளநீல நூலை சேர்க்க சொல்லியிருக்கார். இந்த இளநீல நூல் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறது, யாத்திராகமம் 26:1, மேலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும். ஆமாம், யாத்திராகமம் 26:31, இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும். 26:36, இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும். 27:16, பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த பெரிய பஞ்சு நூலாலும். சரி, இது வந்து எதுக்காக கர்த்தர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிருபைக்காக என்ன செய்கிறாரு, இந்த இளநீல நூலை கர்த்தர் வந்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சரியா? கிருபைக்காக பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இல்லை, ஆமாம். கிருபை பரலோகம் உனக்குரியது, வானத்துக்கு வானம் வந்து நமக்குரியதில்லை, மனுஷனுக்குரியதில்லை. ஆனால் அந்த இளநீல நூலை நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிற தேவன் வந்து வானம் உனக்குரியது, கிருபை உனக்குரியதுனால வானத்துக்கு நீ சொந்தக்காரன், பரலோகத்துக்கு நீ சொந்தக்காரன் அப்படிங்கிறது சில கர்த்தர் வந்து இதை வெளிப்படுத்துகிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா இளநீல நூலை வந்து பயன்படுத்துகிற தேவன் இருக்கிறார். கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவருடைய கிருபை பெரியதாக இருக்கணும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ கிருபை. இளநீல நூல் வந்து கிருபை.
சங்கீதம் 103:11 வாசிங்க. சங்கீதம் 103:11. சங்கீதம் 103. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விடணும். ஆமாம், இது வந்து இளநீல நூல் வந்து எதுக்கு சேகரிக்க சொல்கிறான்னு பார்க்கும்போது அவருடைய கிருபையை செய்கிறாரு. அவர்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் தொடர்பு படுத்துகிறதுக்காக என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து அந்த ஜனங்களை வந்து சேகரிக்க சொல்கிறார். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் வந்து ஜனங்கள்கிட்ட வந்து காணிக்கை கேட்குறாரு. சிவப்பு நூல், ரத்தாம்பர நூல், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநீல நூல், வேறு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு சிவப்பு நூல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரத்தாம்பர நூல். சிவப்பு நூல் வந்து நார்மலாக சிவப்பு நூல் போது இயேசு கிறிஸ்து, ரத்தாம்பர நூல் போது எல்லா பெருமை எல்லாம் சேர்ந்து வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தை வந்து தொடர்படுத்துறதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். ஆண்டவர் வந்து காரணம் வெளிப்படுத்திருக்காரு. அன்றைக்கி என்னென்ன தெரியாது, போய் இப்போ எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கும்போது அவங்க எடுத்து செய்கிறாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை வந்து கொண்டு வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கும்போது எதில் கொண்டு இணைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிறையா பார்க்கலாம். அவங்க சொல்கிறது வந்து புரியறதுக்காக என்ன செய்கிறேன்னா இங்கே இணைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவோட இணைச்சிட்டாரு. அப்போ எப்படி இணைச்சார் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக யாத்திராக மட்டும் உபாகம் வரைக்கும் பார்த்தா தான் என்ன செய்வோம், எப்படி வந்து அதை இணைச்சார் அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அப்போ சிவப்பு நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இளநீல நூல், ரத்தாம்பர நூல், அடுத்த சொல்கிறாரு ஆட்டுக்கடா தோல், அடுத்து என்னது தகசுத்தோல், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், அடுத்து வந்து ரத்தாம்பர தோல். அப்போ சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல்னா ஆட்டுக்கடா தோலை நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ நம்ம என்ன செய்யறோம், அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறதில்ல. அன்றைக்கி ஆசரிப்பு கூடாரம் போட்டு செய்கிறாங்க, ஆட்டுக்கடா தோலை தான் செய்கிறாங்க. அவர் வந்து எடுத்து வந்து ரெடி பண்ண சொல்கிறார். அப்படி பண்ணும்போது அது என்ன சொல்கிறாருன்னா சிகப்பு தீர்ந்த வாசிங்க, நம்பரில் இல்லை அதில் முடிச்சிடறேன், விடுங்க, பால் போட்டு போய் முடிச்சிடறேன். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஆட்டுக்கடா தோலை எடுத்து உரித்து காய போட்டு அதில் என்ன சொல்கிறேன்னா சிகப்பு சாயை அடிக்க சொல்லி தான் என்ன சொல்ல ஆசரிப்பு கூடாத கொண்டு போட சொல்லுவார். அங்கே கொண்டு மேலே போடுவாங்க. விரித்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு தோல் அந்த முடியில் ஆட்டுக்கடா செம்மறி ஆட்டுக்கடா அதான் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிவப்பு எப்படி இந்த சிவப்பு ரத்தாம்பர சிவப்பு எல்லாம் இருக்கும்போது அதையும் சேர்த்து அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படி போட்டிருக்கும்போது டோட்டலாக சிவப்பு நிறம் தான் தெரியும். தகசு தோல் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வித மிருகம்னு சொல்கிறாங்க. எந்த மிருகம்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த தகசு தோல்னு சொன்னால் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு மேலே தான் போட சொல்கிறார். மேலேயும் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கிற இடத்துலேருந்து போட சொல்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மழை பெய்யும் போது உள்ளே வந்து ஒழுகாமல் இருக்கக்கூடிய தாக்கு பிடிக்கும், விற்று போகாது, என்ன செய்யாது, ஓட்ட வராது. அதுக்கு பேர் தகசு தோல். அது ஒரு விதமான மிருகம். எல்லாத்தையுமே சிவப்பு கலர் அடிக்க சொல்கிறார். சிவப்பு நூலை அப்படியே போட்டு விட்றாரு, ரத்தாம்பர நூலை அப்படியே போட்டு விட்றாரு. பட் ஆனால் அந்த ஆட்டு தோலை வந்து மேலே போடும்போது என்ன செய்கிறாருன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய சாயம் அடிக்கிறது, சாயம் தீர்ந்த. இப்போ இந்த வேலையை நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே நீங்கள் அன்றைக்கி போய் பார்த்துருந்தீங்க, மேலே கூட என்ன இருக்கேன் சிகப்புகள் தக்கன்னு சிவப்பு கலர் இருக்குது. எதுக்காக அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என்ன செய்ய அந்த மீட்புக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்க வாழ்க்கை முறையில் என்ன செய்ய கடைப்பிடித்து கொண்டுட்டு வர சொல்கிறாரு. கடைப்பிடித்து கொண்டு வந்த இஸ்ரவேல் என்ன செய்யலை, அதை கடைப்பிடிக்கலை. நாம் கிருபை பெற்றவர், நாம் என்ன செய்கிறத கடைப்பிடிக்கிறோம். இதான்